தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழகத்தின் உயர்கல்வியில் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பெரும் விவாதம் எழுந்துள்ள நிலையில் மாணவர்களின் எதிர்கால நலனுக்காக அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து தெரிவித்துள்ள அவர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தி மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. ஆனால் தமிழக அரசு அதை கடுமையாக எதிர்த்து அரசியல் மேடைகளில் விமர்சனம் செய்து வருகிறது. அதே நேரத்தில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட மாநில பள்ளிக்கல்விக் கொள்கையில் தேசிய கல்விக் கொள்கையின் பல அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் மாநிலத்தில் உள்ள 22 பல்கலைக்கழகங்களில் 17 பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி வருகின்றன. மாணவர்களின் கல்வி கடன்களை தடையின்றி பரிமாறிக்கொள்ள கல்வி கடன் வாங்கி திட்டத்தை பல்கலைக்கழக மானியக் குழு அறிமுகப்படுத்தியிருந்தது. இதற்கான பதிவு 2024 டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் தமிழக பல்கலைக்கழகங்கள் பெரும்பாலானவை அதில் இணைந்துள்ளன. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி மானியங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டில் முன்னேற்றம் அடைந்து வருகின்றன. மதுரை காமராஜர், கோவை பாரதியார், திருச்சி பாரதிதாசன் மற்றும் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகங்கள் தங்கள் மனிதவள மேம்பாட்டு மையங்களை மாளவியா மிஷன் ஆசிரியர் பயிற்சி மையம் என மறுபெயரிட்டுள்ளன. ஆனால் தேவையற்ற அரசியல் காரணங்களால் மாநில அரசு 14 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்காமல் வைத்திருப்பதை கடுமையாக விமர்சித்தார். விளம்பர அரசியலை மட்டுமே பின்பற்றும் திமுக அரசு மாணவர்களின் நலனை புறக்கணிக்க கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் முழுவதும் நனைந்த பின் முக்காடு எதற்கு, மலிவான அரசியல் காரணங்களுக்காக தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதை விட மாணவர்களின் எதிர்கால நலனுக்காக அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் முருகானந்தம் வலியுறுத்தியுள்ளார்.